என் தாய்க்கும் தாய் தந்த தமிழுக்கும் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடக்க விளம்பரங்களை கொடுத்து உதவிய விளம்பரதாரர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் கோகுலாஷ்டமி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, ஆனா இந்த திருவிழான்ற பேர்ல இவங்க போடுற ஆட்டம் இருக்கு பாருங்களா, அடடடடா தாங்க முடியல நடுவர் அவர்களே. இந்த திருவிழாவில் ஏகப்பட்ட பணத்தை வசூல் பண்ணி ஏதாவது ஒரு நல்ல காரியம் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா கரகாட்டம் வச்சே ஆகணும். ஆமா, கரகாட்டம் வச்சே ஆகணும். அந்த கரகாட்டத்தில் நடுவரவர்களே, இன்னைக்கு அது ஒரு பெண்களோ ஒரு சிறுவர்களோ பார்க்குற மாதிரி இருக்கா? ஏக்கியமாக இருக்கு. எல்லாம் 60 பல்லு போன ஆளு கூட உட்காந்து பாடு பார்த்துக்கிட்டு தான் இருக்கு. எல்லாம் இளைஞர்களை கெடுக்கிற விஷயம் நடுவரவர்களே. வருங்கால இளைஞர்களையும் கெடுக்கிறாங்க. எல்லாம் ஒரு கவர்ச்சிகரமான உடை, அசிங்கமான பேச்சு. இன்னைக்கு திருவிழாக்கள்ல இதானே நடந்துகிட்டு இருக்கு. அன்றைய திருவிழாக்கள் எப்படி இருந்துச்சு நடுவர் அவர்களே? சொல்லுங்க. அற்புதமாக பக்தி பாடல்கள் பாடுவாங்க. அங்க ஒரு காலட்சியம், கதா காலட்சியம், கடவுள்களை பற்றிய கதைகளை சொல்லுவாங்க. இன்னைக்கு அதெல்லாம் இருக்கா? எப்படி இவங்க வளருதுன்னு சொல்றாங்க? அதானே சொல்லுங்க நடுவர் அவர்களே, எப்படி வளருதுன்னு சொல்றீங்க நீங்களா? என்ன சொல்ல போறீங்கன்னு தெரியல, ஆனா ஏதோ கம்பி கட்டுவீங்கன்னு மட்டும் தெரியுது. நடுவர் அவர்களே, கோயிலுக்கு போறாங்க பெண்கள்லாம். அந்த காலத்தில் கோயிலுக்கு போனால் ஒரு பட்டு புடவை கட்டுவாங்க. ஒரு திருமணமானவங்க ஒரு தலையை வாரி பூவை வச்சு போவாங்க நடுவர் அவர்களே. ஒரு அறியாத பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா தாவாணி போட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு சின்ன குழந்தை பார்த்தீங்கன்னா ஒரு பாவாடை சட்டை போட்டுட்ருக்கோம். ஆனால் இன்னைக்கு ஜீன்ஸ் போட்டுக்கிட்டு கோயிலுக்கு போகிறீங்க. போங்க, ஆண்களுக்கு நிகராக நாங்களும் இருப்போம். ஜீன்ஸ் போட்டுப்பாங்க. ஏமா கீழ்ச்சி விட்டுன்னு போறீங்க? ஏன் கீழ்ச்சி விட்டுன்னு போறீங்க ஜீன்ஸை? அப்ப அவன் சாமியை பார்ப்பானா ஆசாமியை பார்ப்பானா? சொல்லுங்க நடுவர் அவர்களே. இன்னைக்கு 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 நிலைமை என்ன நீங்க சொல்லுங்க. போஸ்டர் அடிக்கிறான் நடுவர் அவர்களே. ஏதோ அந்த போஸ்டருக்கு காசு செலவு பண்றவன் சாமி படத்தை போட்டு கீழே போட்டோ போட்டுக்கலாம், அது கூட ஒரு நியாயம் வச்சுங்க. இந்த பக்கம் சாமி, இந்த பக்கம் ஒரு நடிகரோட போட்டோ, சாமியை விட 2 இன்ச்சு அதிகமா, இல்ல ஒரு அரசியல்வாதியோட போட்டோ, இதை போட்டு இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? போஸ்ட் அடிச்சு ஒட்டிட்டு இருக்காங்க நடுவர் அவர்களே. அந்த போஸ்டர்ல பாத்தீங்கன்னா சாமி படம் ஒரு மூலையில இருக்கும். ஆமா, நம்மால பார்த்தோம்னா அப்படிக்க ஒரு போஸ், அப்படி ஒரு போஸ். ஆனா முடியும் அதையும் பார்த்தா ஒரு 100 பேர் ஒரு போஸ்டர் முழுக்க சாமியை தேடணும்னா சாமி பாமா ஒரு மூலையில உட்கார்ந்துருக்கு. வருக வரைய எங்க ஊரில் அம்மன் கஞ்சி ஊத்தும் விழா. அது அப்ப பாருங்க நடுவர் அவர்களே, ஒரு பாட்டு, இப்ப சாமி பாட்டு. ஓங்கி அடிச்ச செதறுகாய தாங்கி பிடிச்ச பிள்ளையாரு, ஓங்கி அடிச்ச செதறுகாய தாங்கி பிடிச்ச பிள்ளையாரு, சரணம் சரணம் ஐயப்பா சாமி சரணம் ஐயப்பா, சரணம் சரணம் ஐயப்பா சாமி சரணம் ஐயப்பா. நீங்க சொல்லுங்க நடுவர் அவர்களே, ஐயப்பா யாரு, விநாயகர் யாரு? தப்பான வரலாறு ஒரு பாட்டு இன்னைக்கு திருவிழாவில் போடுறாங்கல்ல நடுவர் அவர்களே. இதில் எப்படி நீங்க வளருதுன்னு சொல்றீங்கன்னு கடனை உடனே வாங்கி நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி ஒரு குடும்பத்தை அமைச்சு தரணும் அப்படின்னு 10 வட்டிக்கு கூட கடன் வாங்கி கல்யாணம் பண்ணுறாங்க நடுவர் அவர்களே. கல்யாணத்தில் அந்த படம், அந்த பெற்றவர்களுடைய படம் எங்கே இருக்குது தெரியுமா? ஒரு போஸ்டரில் இல்லை, அது வேற விஷயம். இருந்தால் எங்கே இருக்குது தெரியுங்களா? யாராவது ஒரு பெரிய நடிகரோட படம் இருக்கும், இந்த பக்கம் மணமகன் மணமகளோட படம் ஒரு 1/4 பக்கம் இருக்கும். அந்த பெத்தவங்களோட கஷ்டப்பட்டவங்களோட படம் எங்க இருக்கு தெரியுமா? ஒண்ணுமே செய்யாத அந்த நடிகனோட கீழே தூண்டு இருக்கும் நடுவர் அவர்களே. என்ன கலாச்சாரம் இது, என்ன பண்பாடு, அது சொல்லுங்க நடுவர் அவர்களே. எனக்கு போஸ்டர் கலாச்சாரம் சொல்லுங்க. அப்ப இங்க எங்க வளருது இந்த விஷயம், எங்க வளருதுன்னு சொல்லுங்க நீங்க. அது கூட நடுவர் அவர்களே, இப்போ இந்த திருமணத்தில் பார்த்தீங்கன்னா டிஜேன்னு ஒன்று வச்சுட்டான். இது எப்படின்னா, இந்த டிஜே கலாச்சாரம் எப்படி இருக்குன்னா, எவன் பொண்டாட்டி கூட வேணா எவன் வேணா ஆடலாம், எந்த ஆள் கூட வேணா எவனோட பொண்டாட்டி வேணா ஆடலாம். இது மேலை நாட்டு கலாச்சாரம். இந்த மேலை நாட்டு கலாச்சாரம் எப்படி தான் தமிழ்நாட்டுக்குள்ள வந்துச்சுன்னு தெரியல நடுவர் அவர். அதாவது திருமணத்திற்கு மொய் வைக்கிறாங்கல்ல, வரிசை வைக்கிறாங்கல்ல, கல்யாணம் பண்ணவங்க கஷ்டப்படுவாங்க காசு இல்லாம. அதுக்காக ஒரு 10 பேர் அவங்களால முடிஞ்சது கொடுத்தா அதுல இருக்கிற கடன் அடைக்கலாம். இதுதானே நடுவர் அவர்களே. இன்னைக்கு அதை செய்யறாங்களா?
என்ன பண்ணுறான், அவன் அவ்வளோ பெரிய ஷீல்டு அடிச்சு எடுத்துன்னு போய் கொடுக்குறான். ஓஹோ. அந்த ஷீல்டை வைக்கிறதுக்கு அவங்க வீட்டில் இடம் இருக்கா? அவன் மூட்டை கட்டி கீழே போடுறான், கடனை வாங்கி சாவரா நடுவர்களே. ஆஹா, இப்படி தானே போய்கிட்டு இருக்குது இந்த டிஜே கலாச்சாரம். சொன்ன பார்த்தீங்களா, இந்த போஜ்பூரின்னு ஒரு மொழி நடுவர்களே, அதில் ஒரு பாட்டு, அந்த மொழியே நமக்கு தெரியாது. என்ன மொழி? போஜ்பூரின்னு, ஒரிசா பக்கத்தில் போஜ்பூரின்னு ஒரு மொழி. அந்த மொழி வந்து நமக்கு தெரியாது நடுவர்களே. தெரியலன்னு விட்டு போக வேண்டியதானே இவன். அந்த பாட்டு 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு ஆல்பம் பாட்டு அது. அந்த பாட்டு அவன் செத்தே போயிட்டான் பாவம். அந்த பாட்டு இப்ப ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. அந்த பாட்டை நடுவர்களே இவன் ஒரு தமிழாக்கம் பண்றான் பாருங்க. பணத்துக்காக மனசமா இருந்து அவன் கூட போனிய, தங்கமான மனசமா இருந்து அவன் கூட போனிய, பணக்கார இல்லைன்னு தெரிஞ்சு அவன் கூட போனிய, நான் ஊர்ல இல்லாத போது நீ அவன் கூட போனிய, நான் ஊருக்கு வந்து பார்த்த போது அவன் கூட போனிய, என்னம்மா அது? கல்யாண வீட்டுல பாடுற பாட்டு? கல்யாண வீட்டுல பாடுற பாட்டு நடுவரே. வா தூணு, என்ன பாட்டு? ஆமா நடுவரே. சீச்சி. அப்போ அந்த மகனும் அந்த மணமகனும் நடந்து வராங்க பாத்தீங்களா? இவனுக்கு ஒரு பயம். ஓ, யாருக்கு? மணமகனுக்கு. ஐயோ, இவன் யாரையாவது லவ் பண்ணிருப்பாளோ? ஓஹோ, இதுக்காக தான் இதை போடுறானோ நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும்னு அவன் மனக்குழப்பத்திலே வந்து மனவரையில உட்காருவான் நடுவர்களே. அந்த மனக்குழப்பத்தோடயே தாலி கட்ட போவான். அப்போ இவன் பாட்டு போடுவான் பாரு, மரணம் மாசு மரணம் தப்பு தரணும்னு போடுவான் நடுவர்களே. சரி நடுவரே, கேக்கு வெட்டுற கலாச்சாரம் என்ன கலாச்சாரம்? எனக்கு அது சொல்லுங்க முதல்ல. கேக்கு வெட்டுற கலாச்சாரம் என்ன கலாச்சாரம்? நம்மளாம் ஆடு வெட்டி வளர்ந்த கூட்டமியா. ஆடு வெட்டி கிடா வெட்டி மாமா வந்து அப்படியே ஊரே கூட்டி அப்படியே மணக்குமியா. கேக்கு வெட்டுறா நடுவர்களே, அந்த கேக்ல அவுட்டுன்னு ஒன்று அடிக்கிறான் நடுவரவர். அதில் பிளாஸ்டிக் பறகுது. அது உள்ளார போச்சுன்னா நம்ம வயிற்றுக்குள்ள என்ன மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு பிரிக்கிற ஏரியாவா இருக்கு, மிஷினா இருக்கு. சொல்லுங்க நடுவர் அவர்களே. ஏமா நீங்க கேக்கு உள்ள போறது இல்ல, அதை வெட்டுற அந்த கேக்கு வெட்டுற அந்த பர்த்டே பேபியே காணா போயிருதுமா. அந்த அளவுக்குலாம் இப்ப நிறைய வாட்ஸ்அப்ல வைரல் வந்து. நடுவர் அவர்களே, இன்னைக்கு பொண்ணெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குத்தாட்டம். அந்த காலத்துல எப்படி வரும்? நீங்க மணமகளே மருமகளே வான்னு சொல்லும் போது அப்படியே தலை குனிஞ்சு அப்படியே பொறுமையா நடந்து வருவாங்க. அது கூட ஒரு 10 பேர் வருவாங்க இல்லையா? அது வருது, இப்ப வருது நடுவர் அவர்களே. புடவையே கிடையாது நடுவர் அவர்களே. ஓஹோ, ஒரு பாவாடை ஒரு ஜாக்கெட்டு. நான் கூட தேடுறேன் தாவாணி ஈவானி போட்டிருப்பாங்களா அப்படின்னு. நடுவர் அவர்கள் பின்னாடி சொல்லி வச்சுக்கிறாங்க நடுவர். ஓஹோ, எங்க எதை போடணுன்னே தெரியாம அலைஞ்சுன்னு இருக்குதுங்க நடுவர். இல்லை, நீங்கள் 16 கஜம் சேலையை கட்டிக்கிட்டு நீங்கள் குத்தாட்டம் போட முடியுமா? அதுக்கு தான் நாங்கள் ப்ரிப்பேர். அதுக்கு தான் நடுவர் அவர்களே இவங்க குத்தாட்டம் போடுறாங்கல்ல, இதை பார்க்குறவங்கலாம் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? இது இப்போவே இந்த ஆட்டம் ஆடுது, இது குடும்பத்தை எந்த ஆட்டம் ஆட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. பரவாயில்ல, பிள்ளைகிட்ட ஒரு தொழில் இருக்கு, இதை வச்சு பொழைச்சிக்கலாம்னு கூட. எங்கள் ஊரில் நடுவர் அவர்களே ஏவி மகால் பாருங்க ரெக்கார்டு, அது நியூஸில் வந்த விஷயம் ஒன்று. கடனை உடனே பாவம், கடனை உடனே வாங்கி அந்த மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணுற நடுவர் அவர்களே. இந்த பொண்ணு கண்ட பையன் கூட போய் டான்ஸ் ஆடுது. அவன் ஒரே அரை விட்டுட்டான். நீ எப்படி என்ன அடிக்கலாம், அன்னைக்கே கல்யாணம் நின்று போச்சு நடுவர் அவர்களே. பெரிய நியூஸ் நடுவர் அவர்களே, நீங்களாம் பார்த்துருப்பீங்க பண்ருட்டியில். இந்த அளவுக்கு இன்னைக்கு திருமணங்களிலும் திருவிழாக்களிலும் எல்லாம் எதுவுமே வளரல நடுவர் அவர்கள், எல்லாம் தேஞ்சு போச்சு. ஆமா, இனிமே வளர்றதுக்கு வாய்ப்பும் கிடையாது. ஏன்னா வர்ற ஜெனரேஷனுக்கு இவங்க வந்து தப்பான கைடை தான் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப எப்படி இது வந்து வளரும்? இப்பயும் இல்லை, இப்பயும் வளரல, தளர்ந்துருச்சு, இனிமேல்ட்டும் வளராது. இப்படிதான் இன்றைய திருவிழாக்களிலும் திருமணங்களிலும் நமது பண்பாடும் கலாச்சாரமும் சீரழிந்து கொண்டிருக்கிறது என்று கூறி இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சபாஸ் சபாஸ்.